எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டியாக ஒரு மினி விலாக் பார்க்கலாம். சம்ருத்தோட 12வது வருஷ பர்த்டே விலாக் தான் இது. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. கடைன்னு 12 வருஷம் ஓடி போச்சு. தம்பி வந்திருந்தான் சர்ப்ரைஸாக 12 மணிக்கு. சம்ருத்துக்கு அவங்க மாமா, சித்தி, ஆச்சி, தாத்தா எல்லாருமே வரணும்னு ஒரே சண்டை முதல் நாள் இருந்து. நீங்கள் வரலன்னா நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு. பட் மண்டே அப்படின்றதுனால எல்லாருக்குமே ஆஃபீஸ் வேலையெல்லாம் இருந்ததுனால யாரும் வர முடியலைன்னு சொல்லியிருந்தாங்க. சடனாக பார்த்தா என் தம்பி பெரியவன் மட்டும் 12 மணிக்கு நின்று வெளியில் கதவு திறக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் நம்பவே இல்லை. போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் உண்மையிலே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு நின்றுட்டே இருந்தான். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சம்ருத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அவங்க மாமா வந்தது. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பர்த்டே அப்படின்னாலே அவங்க கேட்குறது தானே நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2-3 நாளாகவே ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தான் சம்ருத். ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு கொடுங்க, ரொம்ப நாளாச்சு பண்ணி கொடுத்து அப்படின்ட்டு. சரி அவனுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சடனாக தான் எல்லாமே ஆர்டர் போட்டு கொஞ்சம் வாங்கி சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்தேன். ஸோ காலையில் எந்திரிச்சு வரும்போதே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு தான் பார்த்தாரு. அம்மா நம்ம கேட்டதை செஞ்சுருக்காங்களா, வேறு ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு கொடுத்து பசங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போதும் போல் மத்தியானத்துக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் சாப்பாடுக்கு தான் எப்போதும் போல் தான் பிரியாணி, கபாபு, எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் ரைத்தா, இதெல்லாம். ஸ்வீட் மட்டும் பண்ணலை. சரி டைம் இல்லை, அதனால அதை மட்டும் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணணும்ல. ஸோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக தான் எங்கள் சித்தப்பாவும் சம்ருத் சித்தப்பாவுமே வந்தாங்க. ஸோ பர்த்டே அப்படின்னாலே அந்த மந்தில் முதல் நாள்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் பசங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். என்ன சமைப்பாங்க, என்ன கிஃப்ட் தருவாங்க, யாரெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறதா இல்லை, ரொம்பலாம் பெருசாக பண்ணுறதில்ல, அவ்வளோதான், சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். பட் அந்த லாஸ்ட் மினிட்ல சரி பசங்களுக்கு பிடிச்சது, நம்மளுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அவங்களுக்காவது செஞ்சு கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். இப்படி தான் சிம்பிளாக என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது.